மகாத்மா புத்தரின் சங்கத்தில் ஒருவர் சேரும்போதெல்லாம் புத்தர் முதலில் அவர்களை மௌனமாக இருக்குமாறு அறிவுறுத்துவார். தியானத்தின் ஆழத்திற்குள் செல்வதற்கு முன் துறவி மௌனத்தை பயிற்சி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டார். இன்றைய இரைச்சல் நிறைந்த உலகில் மன அழுத்தம் இயல்பானது. நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் மௌனத்தை பயிற்சி செய்தால் அது மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஹார்மோன்களை குறைக்க உதவுகிறது. உங்கள் மனம் அமைதியடைகிறது, கோபம் கட்டுப்படுத்தப்படுகிறது, மேலும் மன அமைதி அதிகரிக்கிறது. இன்றைய காணொளியில் நமது மௌனமே மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் தருணங்களை பற்றியும், மௌனத்தின் மூலம் நமக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். கதை ஒரு மாலை பொழுதில் தொடங்குகிறது. குரு தனது சீடர்கள் அனைவரையும் அழைத்து, நாளை காலை ஆற்றில் குளித்த பிறகு உடனடியாக என் குடிலுக்கு முன் தோன்றுங்கள் என்றார். சீடர்கள் அனைவரும் தாங்கள் ஏதேனும் தவறு செய்துவிட்டோமோ என்று குழப்பமடைந்தனர். ஆனால் பின்னர் தாங்கள் ஏதோ ஒரு சிறப்பான விஷயத்தை குரு நாளை தங்களுக்கு சொல்லப் போகிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். மறுநாள் காலை சீடர்கள் அனைவரும் குளித்த பிறகு குருஜிக்கு முன் தோன்றினர். குருஜி, இன்று நான் உங்களுக்கு மௌனத்தின் அல்லது மௌனத்தின் அற்புத பலன்களை பற்றி சொல்லப் போகிறேன் என்று பேசத் தொடங்கினார். வாழ்க்கையில் 10 சந்தர்ப்பங்களில் மௌனமாக இருப்பது நன்மை பயக்கும் என்றும், தேவையற்ற பேச்சு தீங்கை மட்டுமே விளைவிக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த 10 சந்தர்ப்பங்களிலும் மௌனமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் விரும்பும் எதையும் உங்களால் அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக பேசுவதும் சரி, முற்றிலும் மௌனமாக இருப்பதும் சரி, இரண்டுமே பொருத்தமானதல்ல. அதிகப்படியான மழை அல்லது கடுமையான சூரிய ஒளி தீங்கு விளைவிப்பது போல தேவையற்ற பேச்சும் சக்தியை வீணடிக்கிறது. முதல் சந்தர்ப்பம், உங்களிடம் போதுமான உண்மைகள் இல்லாத இடத்தில். குருஜி கூறினார், ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் முழுமையான தகவல்களோ அல்லது உண்மைகளோ இல்லாவிட்டால் மௌனமாக இருப்பதே சிறந்தது. மௌனம் மூளையில் புதிய செல்களை உருவாக்கி அறிவை அதிகரிக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஆழ்ந்த அறிவு இருக்கும்போது மட்டுமே பேசுவது அர்த்தமுள்ளதாக இருக்கும். அறிவு இல்லாமல் பேசினால் நீங்கள் கேலிக்கு உள்ளாவீர்கள், மேலும் மக்கள் படிப்படியாக உங்கள் மீதுள்ள நம்பிக்கையை இழப்பார்கள். எனவே என்ன சொல்வது சரி, என்ன சொல்வது தவறு என்று உங்களுக்கு தெரியாத இடங்களில் மௌனத்தை கடைபிடியுங்கள். மக்கள் பொதுவாக தாங்கள் அங்கே இருப்பதற்காகவே பேசுவார்கள். ஆனால் ஒரு ஞானி தன் மௌனத்தை விட தன் வார்த்தைகள் அதிக மதிப்புள்ளதாக இருக்கும்போது மட்டுமே பேசுவார். ஆனாலும் அவர்கள் சிந்திக்காமல் பேசுகிறார்கள். அதன் விளைவாக அவர்கள் சென்ற பிறகு மக்கள் அவர்களை பற்றி புறம் பேசுகிறார்கள். எனவே ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு துல்லியமான மற்றும் சரியான அறிவு இல்லை என்றால் மௌனமாக இருப்பதே புத்திசாலித்தனம். இரண்டாவது சந்தர்ப்பம், உங்கள் வார்த்தைகள் ஒருவரை புண்படுத்தும் போது. குருஜி தொடர்ந்தார், இரண்டாவது சந்தர்ப்பம், ஒருவர் உடனடியாக மௌனமாக இருக்க வேண்டும். அது உங்கள் வார்த்தைகள் ஒருவருக்கு மன அதிர்ச்சியை ஏற்படுத்தும் போதுதான். ஒரு பலவீனமான நபரை பற்றி தவறாக பேசுவதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் பெரியவராக ஆக முடியாது. உண்மையான பெருமை என்பது பலவீனர்களுக்கு ஆதரவாக இருப்பதில்தான் உள்ளது. பல நேரங்களில் மக்கள் தங்களை விட சிறியவர்கள் அல்லது பலவீனர்களை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு முன்னால் இருப்பவர் தகுதியில் உங்களை விட தாழ்ந்தவர், அதனால் அவர்கள் எதுவும் திருப்பிச் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களின் பார்வையில் என்றென்றும் வீழ்ந்து விடுகிறீர்கள். காலச்சக்கரம் சுழல்கிறது. நாளை அந்த நபர் பதவியிலோ அல்லது தகுதியிலோ உங்களை விட உயர்ந்தவராக ஆகலாம். அப்போது இன்று நீங்கள் அவர்களை எப்படி நடத்தினீர்களோ அதே வழியில் அவர்கள் உங்களை நடத்துவார்கள். நினைவில் வையுங்கள், மற்றவர்களை அவமானப்படுத்துவதன் மூலம் யாரும் உயர்நிலைக்கு செல்வதில்லை. நீங்கள் உண்மையிலேயே பெரியவராக விரும்பினால் இளையவர்களிடம் பாசத்தையும் பெரியவர்களிடம் மரியாதையையும் காட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஆணவமாக பேசுவதோ அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்துவதோ தங்கள் அந்தஸ்தை உயர்த்தும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு பெரும் தவறு. குருஜி தன் சீடர்களிடம் விளக்கினார், ஆகையால் சீடர்களே, நீங்கள் பேசும்போதெல்லாம் உங்கள் வார்த்தைகள் இனிமையாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும். சகோதரன், சகோதரி அல்லது நண்பன் போன்ற பாசமான விழிப்புகளை எப்போதும் பயன்படுத்துங்கள்.
இது உங்கள் புகழை உயர்த்துவது மட்டுமல்லாமல் உங்களை சமூகத்தில் மிகவும் புத்திசாலியான நபராகவும் நிலைநிறுத்தும். 3வது சந்தர்ப்பம், ஒருவர் கோபமாகவோ வெறுப்புடனோ இருக்கும்போது. குருஜி தொடர்ந்தார், மௌனமாக இருப்பது சிறந்த 3வது சந்தர்ப்பம் கோபம் மற்றும் வெறுப்பு நேரங்களில்தான். உங்களுக்கு பிரியமானவர் அல்லது உறவினர் ஒருவர் உங்கள் மீது தேவையில்லாமல் கோபப்படும்போது அல்லது உங்களை அவமதிக்கும்போது நீங்கள் முற்றிலும் மௌனமாக இருக்க வேண்டும். இது மற்றவரின் கோபம் வெடித்து அமைதியடைய வழிவகுக்கும். நீங்கள் சொல்வது சரி என்றால் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. மௌனமாக இருந்து சரியான நேரத்திற்காக காத்திருங்கள். என்னை நம்புங்கள், அவர் தன் தவறை உணரும்போது வந்து மன்னிப்பு கேட்பார். அன்புள்ளவர்கள் கோபமாக இருக்கும்போது அமைதியாக இருப்பது உங்கள் விழுமைகளும் மரியாதையின் அடையாளம். இது யாரையும் சிறியவராகவோ பெரியவராகவோ ஆக்குவதில்லை. மேலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வந்தால் யாரையும் அவமதிக்காமல் அமைதியாக அங்கிருந்து விலகி செல்வதே சிறந்தது. ஏனெனில் கோபம் உறவுகளை மட்டுமே சீர்குலைக்கிறது. இறுதியில் கோபப்படுபவரே அதிகம் பாதிக்கப்படுகிறார். தமது கருத்தை இன்னும் ஆழமாக விளக்குவதற்காக குருஜி ஒரு சம்பவத்தை விவரித்தார். குருஜி கூறினார், ஒரு காலத்தில் காட்டிலிருந்து தப்பியோடிய ஒரு பாம்பு ஒரு மன்னனின் அரண்மனைக்குள் நுழைந்தது. மக்கள் அதை கேலி செய்து விரட்ட முயன்றபோது அந்த பாம்பு மிகவும் கோபமடைந்தது. அதே அறையில் மிகவும் கூர்மையான ஒரு வாளும் இருந்தது. பாம்பு கடுங்கோபமடைந்தது. அதே அறையில் மிகவும் கூர்மையான ஒரு வாள் கிடந்தது. கோபத்தில் பாம்பு அந்த வாளை சுற்றி வளைத்து தன் பிடியை இறுக்கத் தொடங்கியது. அதன் விளைவாக அதன் உடல் முழுவதும் வெட்டப்பட்டு அது கொல்லப்பட்டது. குரு தன் சீடர்களிடம் விளக்கினார், அதேபோல நமது கோபமும் ஒரு வாளை போல நம்மை உள்ளிருந்து வெட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த கோபம் எனும் விஷத்தை தியானத்தின் மூலமாக மட்டுமே அகற்ற முடியும். நீங்கள் தினமும் தியானத்தில் அமர்ந்தால் உங்கள் கோபம் படிப்படியாக கட்டுப்பாட்டிற்குள் வரும். குரு தொடர்ந்தார், முதல் வழி தினமும் தியானம் செய்வது. இது உங்கள் உடலில் கோபத்தை தூண்டும் ஹார்மோன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். ஆனால் இன்னொரு வழியும் இருக்கிறது. உங்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படும் போதெல்லாம் ஒரு கணம் நிறுத்தி, என் கோபம் நியாயமானதா, நான் இங்கே பேசுவது உண்மையிலேயே அவசியமா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இதை நீங்களே மதிப்பிட கற்றுக்கொள்ளும்போது எப்போது கோபப்பட வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படியிருந்தும் உங்களுக்கு கோபம் வந்தால் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விடுங்கள். காலப்போக்கில் உங்கள் மனம் இயற்கையாகவே அமைதியடையும். 4வது சந்தர்ப்பம், பிரச்சனையுடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாதபோது. குருஜி விளக்கினார், ஒருவர் விவேகமாக செயல்பட வேண்டிய 4வது சந்தர்ப்பம் மற்றவர்களின் விஷயங்களில்தான். பிரச்சனையுடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாதபோது மௌனமாக இருப்பதே சிறந்தது. எந்த காரணமும் இல்லாமல் மற்றவர்களின் தகராறுகளில் நீங்கள் தலையிட்டால் அது உங்களை தீங்கு விளைவிக்கும். அது உங்களை மட்டுமே பாதிக்கும். இருவருக்கு இடையிலான தகராறில் ஒருபோதும் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். ஆம், யாராவது தங்கள் தகராறை தீர்க்க உங்களை மரியாதையுடன் அழைத்தால் அப்போது மட்டுமே அங்கு செல்லுங்கள். ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் தலையிடக்கூடாது. அவர்களே உங்கள் உதவியை கேட்டால் தவிர. கேட்காமலேயே மற்றவர்களின் தகராறுகளில் குதிப்பவர்களின் கண்ணியத்தையும் கண்ணியத்தையும் சமூகம் கேள்வி கேட்கத் தொடங்குகிறது. 5வது சந்தர்ப்பம், உங்கள் வார்த்தைகள் ஒரு நண்பரையோ அல்லது குடும்ப உறுப்பினரையோ காயப்படுத்தும் போது. குருஜி கூறினார், இந்த 10 சந்தர்ப்பங்களில் 5வது சந்தர்ப்பம் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒன்றாகும். உங்கள் வார்த்தைகள் மற்ற நபரின் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தால் நீங்கள் உடனடியாக மௌனமாக இருக்க வேண்டும். ஒருவரின் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களை பற்றி தவறாக பேசுவது இறுதியில் உங்களைவே மோசமாக காட்டும். கடுமையான வார்த்தைகளால் எளிதில் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள். உரையாடும்போது கத்தாமல் எப்போதும் அமைதியாக பேச முயலுங்கள். கத்தாமல் உங்கள் கருத்தை புரிய வைக்க முடியாவிட்டால் மௌனமாக இருப்பதே நல்லது. உங்கள் தேவையில்லாத கூச்சல் உங்கள் இயல்பையும் நடத்தையையும் வெளிப்படுத்துகிறது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக பேசுவதும் கடுமையாக பேசுவதும் எப்போதும் நிலைமையை மோசமாக்கும். சில நேரங்களில் உரத்த குரலாலும் கடுமையான வார்த்தைகளாலும்
விலைமதிப்பெற்ற உறவுகள் நிரந்தரமாக முறிந்து விடுகின்றன. எனவே எப்போதும் உங்கள் குரலை இனிமையாக வைத்திருங்கள். எப்போதும் உங்கள் நகைச்சுவைகளை வரம்புக்குள் வைத்திருங்கள். உங்கள் வார்த்தைகளால் யாராவது புண்பட்டால் உடனடியாக வாயை மூடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவரின் நற்பெயரை கெடுப்பதின் மூலம் யாரும் பெரியவராகிவிட முடியாது. அப்போது நீங்கள் உடனடியாக அமைதியாக இருக்க வேண்டும். அந்த நபர் உங்கள் முன்னால் இல்லாதபோது ஒருபோதும் மூன்றாவது நபரின் முன்னிலையில் அவரை பற்றி தவறாக பேசாதீர்கள். 6வது சந்தர்ப்பம், ஒருவர் மற்றொருவரை பற்றி தவறாக பேசும்போது. குருஜி கூறினார், ஒருவர் அமைதியாக இருக்க வேண்டிய 6வது சந்தர்ப்பம் ஒருவர் உங்கள் முன்னால் மற்றொருவரை விமர்சிக்கும் போதுதான். ஒருவர் உங்கள் முன்னால் 3வது நபரை பற்றி தவறாக பேசும்போது நீங்கள் எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாமல் வெறுமனே அமைதியாக இருந்து அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். ஏனென்றால் நினைவில் கொள்ளுங்கள், இன்று உங்கள் முன்னால் 3வது நபரை பற்றி தவறாக பேசும் நபர் நாளை வேறு ஒருவரின் முன்னால் உங்களை பற்றியும் தவறாக பேசக்கூடும். அறநீதியும் கூறுகிறது, தன் வாயை மூடிக்கொண்டு தன் அறிவை பயன்படுத்துபவரே மிகவும் புத்திசாலி. தேவையில்லாமல் பேசுவது அல்லது இருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது குறுக்கிடுவது ஒரு கெட்ட பழக்கம். சில சமயங்களில் தேவையற்ற விஷயங்களில் வாயை திறக்காமல் இருப்பதிலே நமது மிகப்பெரிய ஞானம் அடங்கியுள்ளது. 7வது சந்தர்ப்பம், ஒருவர் உங்கள் உணர்வுகளையோ வலியையோ அல்லது துன்பங்களையோ புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்யாதபோது. குருஜி மேலும் விளக்குகிறார், இந்த 10 சந்தர்ப்பங்களில் 7வது சந்தர்ப்பம் என்பது ஒருவர் உங்கள் உணர்வுகளையோ வலியையோ அல்லது துன்பங்களையோ புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்யாதபோது ஆகும். மற்றவர் உங்கள் வலியை புரிந்து கொள்ளவில்லை என்றோ அல்லது நீங்கள் சொல்வதை கவனமாக கேட்கவில்லை என்றோ நீங்கள் உணர்ந்தால் அத்தகைய நபரின் முன் எப்போதும் மௌனமாக இருங்கள். ஏனென்றால் அத்தகைய நபர்களுக்கு உங்கள் உணர்வுகளுடன் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களிடம் உங்கள் ரகசியங்களை சொல்வதன் மூலம் நீங்கள் இறுதியில் வருத்தப்படுவீர்கள். எனவே நீங்கள் உங்கள் மனதை எல்லோரிடமும் திறந்து காட்டக்கூடாது. மற்றவர் உங்கள் உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அங்கே ஏதாவது சொல்வது உங்களை நீங்களே முட்டாளாக்கிக் கொள்வதற்கு சமம். நீங்கள் சொல்வதை கவனமாக கேட்டு உங்கள் உணர்வுகளை ஆழமாக புரிந்து கொள்பவரிடம் மட்டுமே உங்கள் மனதில் இருப்பதை சொல்லுங்கள். 8வது சந்தர்ப்பம், ஒருவர் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தும் போது. குருஜி தன் சீடர்களிடம் கூறினார், நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய 8வது சந்தர்ப்பம் ஒருவர் உங்களிடம் தங்கள் பிரச்சனையை சொல்கிறார் என்றால் அதன் அர்த்தம் அவர்கள் உங்களை தங்களில் ஒருவராக கருதுகிறார்கள், உங்களை நம்புகிறார்கள் என்பதுதான். அத்தகைய சூழ்நிலையில் குறுக்கிட்டு உடனடியாக அறிவுரையோ தீர்வையோ வழங்குவதற்கு பதிலாக அமைதியாக இருந்து அவர்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள். மேலும் மிக முக்கியமாக அவர்களின் துக்கத்தையோ ரகசியத்தையோ வேறு எந்த 3வது நபரிடமும் ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு மாயாஜாலத்தால் அதை உடனடியாக தீர்த்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தங்கள் பிரச்சனையை உங்களிடம் சொல்லவில்லை. மாறாக தங்கள் வலியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை தேடுவதால்தான் அவர்கள் உங்களிடம் சொல்கிறார்கள். பல நேரங்களில் தங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலமே ஒருவரின் துக்கம் பாதி குறைந்து விடுகிறது. அவர் தனது துயரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார், ஏனெனில் நீங்கள் அவரது நிலையை புரிந்து கொள்வீர்கள் என்று அவர் நம்புகிறார். துயரத்தை பகிர்ந்து கொள்வது எப்போதும் அதை குறைக்கும். எனவே ஒருவர் தனது வலியை உங்களிடம் வெளிப்படுத்தும் போது நீங்கள் அமைதியாக இருந்து அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அவ்வாறு செய்வது அவர்களின் மனச்சுமையை இலகுவாக்கி அவர்களுக்கு அளவற்ற அமைதியை கொண்டு வரும். 9வது சந்தர்ப்பம், தீய மற்றும் நிந்திக்கும் மக்கள் இருக்கும் இடத்தில். குருஜி தொடர்கிறார், நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியமான 9வது சந்தர்ப்பம் தீய குணம் கொண்ட மக்களிடையேதான். சிலர் நிந்தனையான அல்லது இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தினால் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது புத்திசாலித்தனம்.
கெட்ட நாக்குடையவர்களும் இயல்பிலேயே தீய குணம் கொண்டவர்களும் கோப நிலையில் இருக்கும்போது ஒருபோதும் அவர்களிடம் பேசி புரிய வைக்க முடியாது. அத்தகையவர்கள் அவர்களின் மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே உங்கள் பேச்சை கேட்பார்கள். எனவே மக்கள் உங்களை நம்பாத, உங்கள் பேச்சை கேட்காத இடங்களில் உங்கள் விலைமதிப்பற்ற வார்த்தைகளை வீணாக்காதீர்கள். 10வது தருணம், உங்கள் வெற்றியின் ரகசியம் பற்றி. குருஜி தனது இறுதிக் கருத்தை கூறி, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய 10வது மற்றும் மிக முக்கியமான தருணம் உங்கள் வெற்றியின் ரகசியமே என்றார். சில சமயங்களில் மக்கள் விரைவாக வெற்றி பெறும்போது அதை எல்லா இடங்களிலும் பறைசாற்றத் தொடங்குகிறார்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைவதில்லை. நீங்கள் உங்கள் வெற்றியை தேவையுண்ணாமையில் வெளிக்காட்டினால் மக்களின் எதிர்மறை ஆற்றலும் பொறாமையும் உங்களை பாதகமாக பாதிக்கக்கூடும். பறைசாற்ற வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீங்கள் உண்மையாக வெற்றி பெறும்போது உங்கள் வெற்றியே அதன் சத்தத்தை எழுப்பும். இதுடன் குருஜி தனது உரையை முடித்துக்கொண்டு, சீடர்களே, இன்றைய உரை இத்துடன் முடிந்தது. என்னுடைய இந்த 10 விஷயங்களையும் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் கடைபிடித்தால் எண்ணற்ற எதிர்கால துன்பங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். என்னுடைய இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு வரமாகவே அமையும். நண்பர்களே, இன்றைய காணொளியிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மௌனத்தின் சக்தி உங்கள் வாழ்விலும் அற்புத மாற்றங்களை கொண்டு வரும். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால், இது போன்ற மேலும் ஊக்கமளிக்கும் எண்ணங்களை கேட்க விரும்பினால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.